Hi and hello creators, welcome back to our channel. இன்னைக்கு கூட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மானிடைசேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். as it is அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் பேஜ் கிளிக் பண்ணா நம்மளுக்கு ரெக்வயர்மென்ட் கேட்டிருப்பாங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் 4000 வாட்ச் டைமர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா நீங்க மானிடைசேஷன் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வெரிஃபை நவ் ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இந்த வெரிஃபை நவ் ஆப்ஷன் எனேபிள் நம்மளுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்றேன். கண்டென்ட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. கண்டென்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலா ஓவர் வியூ நம்மளுக்கு எல்லா வீடியோ ஷோ ஆகும். ஸோ இதுல நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், நம்மளோட டைட்டில் ஏதாச்சும் ரிப்பீட்டடா கொடுத்துருக்கோமா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துருப்போம், அதே டைட்டில் பார்த்தீங்கன்னா திரும்ப நிறைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கோமா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். as it is சேம் தான் நீங்க லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களோட தம்ப்நெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா நீங்க செக் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கு, இந்த போட்டோ அதே மாதிரி இருக்குன்னா நீங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு, அதை நீங்க கவனிச்சு அதே மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா நீங்க கொடுக்கணும். இல்லை கீவேர்ட்ஸ் ஆகட்டும் இதாகட்டும் உங்களோட எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கொடுங்க. சேம் தம்ப்நெயில் நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலர் வீடியோஸ் நம்ம செக் பண்ணுங்க. வியூஸ் அண்ட் ஆப்ஷன் கிட்ட நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டோட்டலா பாப்புலர் வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுல நம்ம எப்படி செக் பண்ணணும்னா நம்மளோட வந்திருக்கிற வியூஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்பேம் பண்ணிருக்கோமா, வாட்ச் டைம் ஹவர்ஸ் ஏதாச்சும் ஸ்பேம் பண்ணிருக்கோம்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளியரா செக் பண்ணுங்க. டீடைல்ஸ் ஆப்ஷனுக்கு இப்போ டீடைல் ஆப்ஷன் போயிருக்கு அப்புறம் நம்ம கூட மீட்டா டேட்டா செக் பண்ணணும். ஏன்னா இதுக்குன்னா மிஸ்லீடிங் ப்ராப்ளம் வரக்கூடாது. இப்போ நம்மளுக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம். as it is டைட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லிங்க் நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஏதாச்சும் மிஸ்லீடிங் மால்வேர் அந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேனா இது லெஜிட்மேட் செக்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் லிங்க் கூட நம்ம கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இப்போ அன்ரிலேட்டட் கீவர்ட்ஸ் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விடாய்க்கு பற்றி சொல்லியிருக்கேன்னா டூ படி கீவர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. விடாய்க்கு இடத்துல டூ படி நம்ம கீவேர்டு இங்கே பிளேஸ் பண்ண மிஸ்லீடிங் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் டோட்டலாக இது சால்வ் பண்ணிக்கோங்க. as it is ஒரே மாதிரி எல்லா வீடியோஸும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் செக் பண்ண as it is நான் உங்களுக்கு எப்படி சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட் வியூஸ் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும். அதே தம்ப்நெயில் ஆகட்டும் இதாகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் மிஸ்லீடிங் ஏதாச்சும் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்டில் கொடுக்கும்போது as it is சேம் எக்ஸ்பிளேஷன் தான் கொடுத்துருப்போம், நோ ப்ராப்ளம். ஓகேனா இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ண உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் சஜஸ்டடாக ஏதாச்சும் வீடியோஸ் அதர் ரிலேட்டட் வீடியோஸாக இருந்தால் கூட நீங்கள் ப்ரொவைட் நீங்கள் கூட கொடுக்கணும், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான டேக்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும். மிஸ்லீடிங்கான டேக்ஸ் கொடுத்துருக்கா அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஹேஷ் சிம்பல் போட்டு நீங்கள் கொடுக்காதீங்க. ஓகேங்களா, ஹேஷ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அன்ரிலேட்டட் டேக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஹேஷ் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸெட்ரா கீவர்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ யூடியூப் அப்லோட் எரர்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வேறு ஏதோ ரீசன் கொடுத்து நம்ம டேக் கொடுத்துருப்போம், அதர் சேனல் டேக்ஸ் கொடுத்துருப்பேன் ஹேஷ் போட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஹேஷ் நீங்கள் போடக்கூடாது. எந்த ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஹேஷ் போட்டு கீவர்ட்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் ஏதாச்சும் அப்லோட் பண்ணியிருக்கோமா இல்லைன்னு சொல்லி செக் பார்க்கணும். ரீயூஸ்டு கண்டென்ட் நீங்கள் இருந்துச்சுன்னா டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ரெசென்ட் இப்போ அப்லோட் பண்ணிக்கிற வீடியோ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம டீடைல்ஸ்க்கு ஆப்ஷனுக்கு போகிறோம். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக அப்லோட் பண்ணிக்கிற வீடியோஸ் ஏதாச்சும் வியூஸ் அதிகமாக இருக்க இப்போ ரீசெண்ட் அப்லோட் பண்ணிக்கிற வீடியோஸ் ஏதோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. டைட்டில் ரிலேட்டட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அன்ரிலேட்டட் டேக்ஸ் கொடுத்துருக்கோமான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம் லிங்க், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் உங்களோட தம்ப்நெயில் ஆகட்டும் அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆகட்டும் ப்ராப்பராக இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அதர் ரிலேட்டட் டேக்ஸ் இருந்தால் நீங்கள் 100% ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ரீயூசர் கண்டென்ட் ப்ராப்ளம். ரீயூசர் கண்டென்ட்னா நம்மளுக்கு நம்மளோட வீடியோ இல்லாமல் ஒரிஜினல் வீடியோ இல்லாமல் வெப்சைட்லேருந்து எடுத்த வீடியோஸ் ஆகட்டும், வீடியோ இல்லாமல் வித்தவுட் காப்பிரைட்டட் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஆகட்டும், இல்லை யூடியூப் சேனல் இருக்கிற வீடியோஸ் அதர் சேனல் இருக்கிற வீடியோஸ் நம்மளோட கிப்ளைஸ் பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இமிடியேட்டாக டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டெலீட் பண்ணிக்கிட்டேன்.
மானிட்டைசேஷன் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மானிட்டைசேஷன் பேஜ் வந்து ஓப்பன் வந்து பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்மளுக்கு வந்து அப்ளை நவுன்னு சொல்லி அப்ளை நவு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தோம்னா அனலிட்டிக்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வந்து அனலிட்டிக்ஸ் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அனலிட்டிக்ஸ் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓவர்வியூ, ரீச், எங்கேஜ்மெண்ட், ஆடியன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ரீச் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ரீச் அண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டோட்டலாக இப்போ நம்ம வந்து டிராஃபிக் சோர்சஸ் வந்து பார்க்கணும். ஏதாச்சும் ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு சொல்லி செக் வந்து பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியூஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வியூஸா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச்லேருந்து வந்திருக்கா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் பார்க்க வச்சு டிராஃபிக் சோர்ஸ் ஏதாச்சும் இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கா, வாட்ச் டைம் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்களா டிராஃபிக் சோர்ஸ்லாம் சொல்லி செக் வந்து பண்ணி பார்ப்பாங்க. ஸ்கேம் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைசேஷன் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக் வந்து பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஓகேன்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் வந்து பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back, I'ma